Press media எல்லாருக்கும் வணக்கம். Ajay sir, I have never gotten proper opportunity to thank you. So from Cobra. So thank you so much, sir. And more than this film, in this industry, you have guided me from day one. So thank you so much for that, sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure எல்லார் கூடயும் work பண்ணது. And Demonty 1, I think நான் ஒரு 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் லைக் கட் டு லைக் நவ் 2023 ஐ எம் ஆக்டிங் அண்ட் ஐம் so happy. So happy about that. And Demonty 1 வந்தப்போ like it was all around like it had so much of buzz. So அதே மாதிரி Demonty 2க்கும் உங்க love and support கொடுப்பீங்கன்னு நம்புறேன். Do watch it in theaters. Thank you. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒயிட் நைட் என்டர்டைன்மெண்ட் அஜய் ஞானமுத்து பற்றை இணைந்து தயாரித்திருக்கும் டிமாண்டி காலனி 2 என்ற படத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ஐயா முக தமிழரசு அவர்களுக்கும் ஹீரோ அருள்நிதி சார் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து எனது அத்தான் அருண் பாண்டியன் அவர்கள் ஃபுல்லாக இதில் கைட் பண்ணி கடைசி வரையில் இருந்து கரை சேர்த்து விட்டுருக்கார்கள். அதுக்கும் ஒரு நன்றி இருக்கும். அஜய் சார் கூட எங்களுக்கு கோப்ரால இருந்து அசோசியேட் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாபி சார், மனோஜ் சார், மேடம் பிரியா மேடம் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் உழைத்த டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நிறைய வில்லன்கள் இருப்பாங்க, பட் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்குள்ளே ஒரு அங்காளி பங்காளி வில்லன் இருந்தா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு சினிமால காட்டின ஒரு யதார்த்த வில்லன், அதே சமயத்துல ஒரு மிரட்டலான வில்லன். அப்படி நம்ம மனசுல பதிஞ்சு போனாலும் அந்த மீம் டெம்ப்ளேட்ஸ்ல எல்லா நேரமும் வைரலா இருக்கும். இப்ப வரைக்கும் எல்லா டெம்ப்ளேட்லயும் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேட்டர், சார்பட்டா பரம்பரை, மகான் போன்ற திரைப்படங்கள்ல மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு கலக்கி இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் டிமாண்டி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அந்த கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான் அப்படி தான் நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தயானன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருள்நிதி சார் கூட ட்ராவலர் கேரக்டர். அது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து அது அஜய் வந்து இப்படி பண்ணுவேண்ணா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகர் இருக்கான். ஆனால் அஜய் வந்து நடிகர், ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். என்ன மட்டும் இல்லை, இந்த டீம்ல அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸ், சின்ன சின்ன டைலாகு எல்லாம் ஒரு அந்த மீட்டர் லெவலில் அவர் ஒரு ரைட்டரா வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்குல நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நிஜமா இந்த படம் வந்து எல்லாரும் பார்வையாளர்கள் என்டர்டெயின் பண்ணோம். அருண் பாண்டியன் சார் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஹாரர் மட்டும் இருக்காது, இது சென்டிமெண்ட் இருக்கும், அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமா இருக்கும். அப்புறம் சந்திரன் சார் முதல் படம், மனோஜ் சார் எல்லாம் சொல்லும் போது முதல் படம் சார், நீங்க சினிமாவை நேசிச்சு உள்ள வந்திருக்கீங்க. நிஜமா உங்களுக்கு சினிமா உங்களை கைவிடாது. விளக்கமெல்லாம் சொல்றது இல்லை, ஆத்மார்த்தமா சொல்றோம். சினிமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நீங்க இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்க ரொம்ப பெஸ்டா ஃபீல் பண்றோம். ஏன்னா டிமாண்டி குழு சார்பா எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் என்ன தெரியல, நடிக்கும் போது ஈஸியா இருக்கு, இந்த மேடையில பேசும்போது மட்டும் சின்ன பதட்டம் இருக்குது, என்னன்னே தெரியல. கொஞ்சம் தான் அது போயிடுன்னு நினைக்கிறேன்.
ஹரிஸை பத்தி சொல்ல மிக பயங்கரமான ஒரு கேமரா இருக்கு. பிரியா பத்தி சொல்ல, பிரியா கூட நாங்க 600 படம் பண்ணியிருக்கோம். பயங்கரமான உங்க லுக்கே பயங்கரமா இருக்கும். மெயினா வந்து அப்புறம் நாடையில சாம்சியஸ் சார் பிரிச்சுட்டார் மியூசிக்கு, மீனாட்சி. அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் படம் வந்து. மெயினா வந்து அருள்நிதி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு. நான் அருள்நிதி சார் கூட நான் நடிக்கும் போது டிமாண்டிகால 1 பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னம்மா மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை டைரக்ட் பண்ணுவது யாரு, அஜய் ஞானமுத்து. நல்ல ப்ராஜெக்ட், இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறப்ப எனக்கு கரெக்டா அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு. அதே மாதிரி அருள்நிதி சாருடைய இது வந்து நிஜமா படம். அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போகும். அவரு வைரல் ஃபீவர்னு சொன்னனால ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிவாங்க சார், உங்களை நாங்கள் மிஸ் பண்றோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ரிட்டையர்டு ஏஜிஎம் ஃப்ரம் பிஹெச்எல். இந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கோ ப்ரொடியூசர் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு சின்ன வேடத்தையும் கொடுத்து எனக்கு ஜட்ஜி ஒரு சீன் கொடுத்து அதிலையும் நடிக்க வைத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு வந்து அருள்நிதி சாருக்கு சேரும். இந்த கோபராவோட படத்தோட முடிவில் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்தப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிற நேரத்தில் வந்து அவர் தான் வந்து பையனை வந்து இல்லை இந்த படத்தை நீங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கணும், இல்லைன்னா இது டிமாண்டி 1 வந்து இது 2015 வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எல்லாரோட விருப்பப்பட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் இருந்த நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இல்லை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அவர் அதை வந்து முனைப்பாக செய்ய வச்சது. அதுக்காக அவருக்கு இந்த இடத்துல இல்லை அவர் இருந்தால் நான் பர்சனலாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண விரும்பிக்கிறேன். அது ரொம்ப நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் சுப்பிரமணியன் சார், விஜய சுப்பிரமணியன் சார், அவங்க பிரதர் காசி, அவங்களும் அந்த கோபராவோட ஒரு இதில் வந்து அறிமுகமாகி அவங்களும் வந்து நாங்கள் இப்போ பாலச்சந்திர சார் எப்படி வந்தாங்களோ அதே போல் அவங்களும் இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுக்கு நாங்கள் வரணும் ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செய்யணும் நாங்கள் வந்து சொல்லி அவங்க என்ற நேரத்தில் இந்த படத்தை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றபடி இந்த நேரத்தில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக பாலச்சந்திர சார் ரொம்ப நன்றி, மிஸ்டர் மனோஜ் சார் நன்றி, சார் அருண் பாண்டியன் சார், மேடம் பிரியா பவனசங்கர், மீனாட்சி மற்றும் சார் முத்துக்குமார் சார் ரொம்ப நன்றி. எல்லாரையும் நான் வந்து பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். இந்த ஷூட்டிங் ஆரம்ப நாட்களில் நாங்கள் எல்லாம் நானும் ஃபேமிலியும் அவங்களோடய ட்ராவல் பண்ணிக்கிட்ட 1 மாதத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எல்லோரும் கடின உழைப்பு. ஒருத்தர் நடிப்பு 4 பேர் சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ டேக், எவ்வளோ போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ஒரு ஆர்வம், அதெல்லாம் இப்போ எவ்வளோ சொல்லலாம். அவ்வளோ போட்டு இந்த படத்துக்கு மேலே எடிட் பண்ணி இன்னைக்கு சிஜி முடிச்சு எல்லாம் முடிச்சு சாமோட இது வந்து அருமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்டோட வரப்போகிற படம். நாங்கள் எல்லாம் கிளிப் பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்கள் வந்து மீடியா மக்கள் இது இன்னும் பெருசாக நீங்கள் இது பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமா வேண்டி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ.